616 மேக்ஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுக்கான ஆன்லைன் மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தலைப்பில் உள்ள வினாக்களுக்கான விடைகளின் விளக்கங்களை பார்க்க போகிறோம். அதன்படி நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 12:x y/4 8:16 எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு 3 ரேஷியோ இருக்குது. இதுக்கு இடையில் என்ன இருக்குன்னா ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த 2 ரேஷியோ எடுத்துக்கும். இந்த 2 ரேஷியோவுக்கு இடையில் ஈக்குவல்ட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இந்த 2 ரேஷியோவும் விகித சமத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது என்ன விகித சமம் அப்படின்னா, இரண்டு விகிதங்கள் சமமாக இருந்தால் அது விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். இதனை A:B ப்ரொப்போர்ஷன்னா இந்த 2:1 வைப்போம். இதை தான் ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம். இந்த ப்ரொப்போர்ஷன் சிம்பிளுக்கு பதிலாக என்ன இருக்கலாம் அப்படின்னா ஈக்குவல்ட்டு சிம்பிளும் இருக்கலாம். சரிங்களா, ஸோ அங்கே ப்ரொப்போர்ஷன் சிம்பிளை கொடுக்காம ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி ஈக்குவல்ட்டு இருந்துச்சுன்னா, 2 விகிதங்களுக்கு இடையில் ஈக்குவல்ட்டு சிம்பிளோ இல்லை ப்ரொப்போர்ஷன் சிம்பிளோ இருந்துச்சுன்னா அங்கே விகித சமன் விதியை பயன்படுத்துவோம். விகித சமன் விதி என்ன அப்படின்னா, A:B மற்றும் C:D என்ற இரு விகிதங்கள் விகித சமத்தில் இருந்தால் கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனானது. கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன்னா எதுன்னா, இந்த ஏவையும் டியையும் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோடி உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏவும் டியும் தான் கோடி உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமம். நடு உறுப்புகள்னால் இந்த பியும் சியும் தான் நடு உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமம். இதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா விகித சமன் விதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எனக்கு ஈக்குவல்ட்டு 2 விகிதங்களுக்கு இடையில் ஈக்குவல்ட்டோ இல்லை ப்ரொப்போர்ஷன் சிம்பிளோ இருந்தாவே அங்கே விகித சமன் விதியை தான் பயன்படுத்த போகிறோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த y/4 8:16 இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கிட்டு ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சலாம். அதாவது y/16 இருக்கு இல்லையா, y/16 இதோட பெருக்கல் பலன் 4/8 பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா, அப்போ 4/8 என்ன வந்துன்னா 32, 4 8 32. அப்போ 16 இந்த ஒய்ங்கிற இடத்துல என்ன இருக்கோ அதால் பெருக்குனா எனக்கு 32 வரணும். சரிங்களா, ஸோ 16 எதால் பெருக்குனா 32 வரும், 16 2ஆல் பெருக்குனா 32 வந்துடும். அப்போ ஒய்ங்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கணும்னா y = 2 அப்படின்னு இருக்கணும். அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னா 2. நெக்ஸ்ட்டு இப்போ ஒய்யோட மதிப்பு இங்கே 2ன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல 2 எழுதுகிறோம். இப்போ இந்த 2 விகிதத்தையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த 2 விகிதத்தை கம்பேர் பண்ணும்பொழுது, அதாவது 12:x = 2:4 இருக்குது. இங்கேயும் அதே விகித சமன் விதியை தான் பயன்படுத்த போகிறோம். கோடி உறுப்புகளின் பெருக்குத் தொகை, இதை தானே கோடி உறுப்புகள் சொல்கிறோம், நடு உறுப்புகளின் பெருக்கல் தொகைக்கு சமம். 12 4ஆல் பெருக்கணும்னா என்ன வரும், 48 அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன ஒரு நம்பர் இருக்க போது, அந்த நம்பர் 2ஆல் பெருக்குனா எனக்கு 42 கிடைக்கணும். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா 24 இருக்கணும். சரிங்களா, ஸோ அப்போ ஒய்யோட மதிப்பு 2, எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 24. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், ஆப்ஷன் சி. ஸோ இப்போ எங்கே 2 விகிதங்களுக்கு இடையில் ஈக்குவல்ட்டு சிம்பிளோ இல்லை ப்ரொப்போர்ஷன் சிம்பிளோ இருக்கோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன விதியை பயன்படுத்துவோம்னா இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டியில், அதாவது விகித சமன் விதி இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்த போகிறோம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2, x+1 8 = 3.75:7 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் இப்போ முன்னாடி நம்ம பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது 2 விகிதங்கள் இருக்குது. 2 விகிதங்களுக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னா ஈக்குவல்ட்டு சிம்பிள் இருக்குது. அப்போ விகித சமன் விதியை பயன்படுத்தும். விகித சமன் விதி என்ன பார்த்தோம் அப்படின்னா, கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகை நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகை சமம். இங்கே கோடி உறுப்புகள்ங்கிறது என்னதுன்னா இந்த x+1 7. ஸோ x+1 × 7 நடு உறுப்புகள்னால் இந்த 8 3.75. இது ரெண்டுத்தோட பெருக்கல் பலனுக்கு சமம். இதுதான் விகித சமன் விதி. சரிங்களா, இப்போ x+1ஆல் 7 பெருக்க போகிறோம். 7 × x 7x, 7 × 1 7 8 தடவை இந்த 3.75 பெருக்கணும்னா 8 3 எவ்வளோ வந்துடும்னா 24ன்னு வந்துடும். சரியா, 4.75 பைசா 3 ரூபா, நமக்கு 8.75 பைசா இருக்குது. அப்போ இன்னொரு 4.75 பைசா இருக்கு இல்லையா, 3 ரூபா + 3 ரூபா என்ன வந்துடும்னா 6 ரூபான்னு வந்துடும். ஏற்கனவே 8 3ஆல் பெருக்கி 24ன்னு வச்சுருக்கோம். சரியா, 24 + 6 என்ன வந்துடும்னா 30. ஸோ 7x =
30 மைனஸ் 7 7x இஸ் ஈக்குவல் டு 30ல் 7 போச்சுன்னா 23. இப்போ இதை அடிக்கிறோம், 1 7 3 21, பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்கும். கீழே எந்த நம்பரால் அடிக்கிறோமோ அதை அப்படியே கீழே எழுதுகிறோம். ஸோ ஆன்சர் 3 2/7 அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2:3 மற்றும் 4 என்ற விகிதங்களை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பிடுங்கன்னா இங்கே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2:3 விட 4:7 சின்னதாக இருக்கும், 2 இல்லைன்னா பெருசாக இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 2:3 2/3ன்னு எழுதுவோம். அதேமாரி 4:7 எப்படி எழுதலாம், 4/7ன்னு எழுதலாம். இப்போ 2ல் எனக்கு 3 வகுப்படாது இல்லையா, அதனால் என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா 2 3ஆல் வகுப்படாது. அதனால் புள்ளி வச்சுட்டு 2க்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்குவோம், 0 சேர்த்துக்குவோம். அப்போ 20ன்னு ஆகிடும். 20ல் எத்தனை 3 இருக்கும்னா 6 3 18, 6 3 என்னென்னு வந்துடும், 18 அப்படின்னு வந்துடும். சரிங்களா, அடுத்தது திரும்ப எனக்கு 2 இருக்கும் 20, அந்த 20லையும் எத்தனை தடவை தான் இருக்கும், 6 3 18, 6 6 6ன்னு இப்படியே இது போயிட்டே இருக்கும். சரிங்களா, அடுத்தது 4/7 இருக்குது. 4ல் 7 டிவைட் ஆகாது. அதனால் என்ன பண்ணிக்குவோம், 4க்கு பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்குவோம், இங்கே புள்ளி வச்சுருவோம். சரியா, 40ன்னு வந்துடும். 40 /7 இருக்குது. 40ல் எத்தனை 7 இருக்கும் அப்படின்னா 7 35, பாக்கி 5 இருக்கும் 50, 50ல் 7 7 49, பாக்கி 1 இருக்கும், பக்கத்தில் 0 சேர்த்தோம்னா 10, 10ல் எத்தனை தடவைன்னா ஒரு தடவை தான் வரும். சரியா, இப்படியே இது போயிட்டே இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் 1 2 1 14287 அப்படின்னு வரும். சரிங்களா, அது நமக்கு தேவையில்லை, இதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். இது 0.6ல் ஆரம்பிக்குது, இது 0.5ல் ஆரம்பிக்குது. இது ரெண்டில் எது பெருசாக இருக்கும் அப்படின்னா இந்த 0.6ங்கிறது தான் பெரிய வேல்யூவாக இருக்கும். அப்போ 2/3ங்கிறது 4/7 விட கிரேட்டராக இருக்கும். அப்போ அங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா கிரேட்டர் தென் சிம்பிள் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டின் இதை பார்த்தோன்னே 2 நம்பரையும் பார்த்தோன்னே சொல்லணும். அதாவது 2/3க்கு 2/3ங்கிற பின்னத்துக்கு பர்சன்டேஜில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 66.66% அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அது மனப்பாடமாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, அதேமாரி 4/7க்கு 4/7ங்கிற பின்னத்துக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 57.142 அப்படின்னு வரும். சரியா, 142857 வரும். 57.142857% அப்படின்னு வரும். சரிங்களா, அது மனப்பாடமாக நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா இப்போ நம்ம எழுதி போட்டிருக்கோம் இல்லையா, இது மாதிரி போடவே தேவையில்லை, டைரெக்டாக 2 நம்பரையும் பார்த்தே ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்துடுறோம். 2:3 இருபடி விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருபடி விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருபடி விகிதம்னா டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். கொடுத்துருக்கிறத நம்பர் 2த்தையும் என்ன பண்ணிட வேண்டியதான், அப்படியே வர்க்கப்படுத்தி எழுதிட வேண்டியதான். 2 ஸ்கொயர்டு என்ன வந்துடும் அப்படின்னா 2 ஸ்கொயர்டு = 3 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு 4, 3 ஸ்கொயர்டு என்ன வந்துடும் அப்படின்னா 9 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆன்சர் 4:9. இதே முப்படி விகிதம் அப்படின்னு கேட்டாங்களாம். இதே கொஸ்டினுக்கு முப்படி விகிதம் கேட்டாங்கன்னா 2 கியூபு 3 கியூப், 2 கியூபு = 3 கியூப் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ 2 கியூப் என்ன வந்துடும் அப்படின்னா 8, 3 கியூபு 27ன்னு வந்து இது முப்படி விகிதம் அப்படின்னு கேட்போம். முப்படி விகிதம் இல்லைன்னா ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 8:27. சரிங்களா, இதே எனக்கு இந்த 4:9 கொடுத்துட்டு என்ன கேட்பான்னா துணை இருபடி விகிதம் இல்லைன்னா துணை இருமடங்கு விகிதம் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 4:9 கொடுத்துட்டாங்கன்னா அதோட துணை இருபடி விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட வர்க்கமூலத்தை எழுதிட வேண்டியதான். இங்கேருந்து இங்கே வந்தோம் இல்லையா, இப்போ இங்கேருந்து இங்கே போய்ட்டு வந்து தான் 4ஓட வர்க்கமூலம் 2, 9ஓட வர்க்கமூலம் 3. அதேமாதிரி இங்கே எப்படி கேட்பான்னா 8:27 துணை மும்மடங்கு விகிதம் காண்க அப்படின்னு கேட்டானா இது அப்படியே 2ஓட கியூப் ரூட்டை எழுதிடணும். 8ஓட கியூப் ரூட் என்ன அப்படின்னா 2. சரிங்களா, 27ஓட கியூப் ரூட் என்னது 3. ஸோ அப்போ 2 என்னென்னு எழுதிக்குவோம், 2:3 அப்படின்னு எழுதிக்கப்படுறோம். சரிங்களா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5, A:B ப்ரொபோர்ஷன் C:D என்பது ஒரு விகித சமத்தை உருவாக்குகிறது எனில் பின்வருவனவற்றில் எது மெய்யானது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இங்கே A:B ப்ரொபோர்ஷன் C:D அப்படின்னு இருக்குங்க இல்லையா, இதுதான் நம்ம விகித சமன் விதி அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த விகித சமன் விதியில்
4 ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி கொடுத்துட்டு எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துங்க, இது வரவே வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா A:B ப்ரொப்போர்ஷன் D:C. விகித சமன் விதிப்படி நமக்கு என்ன தெரியும்? AD = BC. அதாவது கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகை நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கணும். அப்போ இதை யூஸ் பண்ணோம்னா AC A into C = B into Dன்னு வரும். ஆனால் நமக்கு AD = BCன்னு தான் வரணும். ஸோ அப்போ இது வராது. கோடி உறுப்பை பெருக்கணும்னா AC BDன்னு வரணும். நமக்கு AD BC அப்படின்னு தான் வரணும். இதுவும் வராது. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்துங்க, BD = AC அப்படின்னு வரும். BD = ACன்னு வரும். அப்படியும் நமக்கு என்ன வருது? வரக்கூடாது. AD = தான் BC அப்படின்னு வரும். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வராது. நான் இந்த ஆன்சருங்கிறதால நான் இதையே உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். சரியா? A - B = B ப்ரொப்போர்ஷன் C - D = D. இங்கே 2 ரேஷியோ இருக்குது. இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. நடுவில் ப்ரொப்போர்ஷன் சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணுவான்? இந்த கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகை நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். அப்போ A - B into D = B into C - D. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். A into D AD minus BD = B into C BC minus BD. சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் பிடியை அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் பிடின்னு வரும். சரிங்களா? அப்போ அந்த மைனஸ் பிடிக்கும் ப்ளஸ் பிடிக்கும் என்ன ஆகிடும்னா அடிபட்டு போயிடும். BD இந்த மைனஸ் BD அங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் BD அப்படின்னு வந்துடும். இதுவும் அடிபட்டு போயிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா AD = BC அப்படின்னு கிடைக்குது. இதுதானே விகித சமன் விதி. AD = BC. ஸோ ஆப்ஷன் C தான் என்னதுன்னா இதில் ஆன்சராக இருக்கும். நீங்கள் வேணால் இந்த B ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், அது வராது. விகித சமன் விதிப்படி எந்த ரூலையும் அதுங்க அந்த மாதிரி ஃபார்மெட்டில் வராது. ஸோ இப்போ ஆன்சர் AD = BC. ஸோ இங்கே A:B 2:3, B:C 4:3, C:D 2:5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ A:B:C:D அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே A:B 2:3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது B:C 4:3ன்னு கொடுத்துருக்காங்க. C:D 2:5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணுன்னா இது மாதிரி எழுதிக்கிட்டு அதுக்கு நேராக எழுதிட்டோம். அந்தந்த ரேஷியோவை எழுதிட்டு இப்போ இங்கே கேப் இருக்குன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ பக்கத்தில் உள்ள நம்பரை எடுத்து இங்கே எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இங்கே கேப் இருக்குது, பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னா 3 இருக்குது, 3 எடுத்து இங்கே எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே கேப் இருக்குது, பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து இங்கே ஃபில் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே கேப் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னா 4 இருக்குது, ஸோ 4ன்னு எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே கேப் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னா 2 இருக்குது, அதை எடுத்து எழுதிடுறோம். இங்கே கேப் இருக்குது, இது பக்கத்தில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது, அதை எடுத்து எழுதிடுறோம். சரிங்களா? இப்போ அப்படியே மேலேருந்து பெருக்கிட வேண்டியதா. 2 4 8, 8 2 16, 3 4 12, 12 2 24, 3 3 9 9 2 18, 3 3 9 95 45. இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா A:D தான் கேட்குறாங்க. A:Dனா ஏவோட வேல்யூ 16, டியோட வேல்யூ 45. ஸோ 16:45. இதுக்கப்புறம் இதை சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்ற முடியும் அப்படின்னா எளிய விகிதமாக மாற்ற முடியும்னா மாற்றலாம். ஆனால் இந்த 2 நம்பருக்கும் காமன் டிவைசர் இல்லை. ஸோ ஆன்சர் என்னென்னு எழுதிக்கோன்னா 16:45. கவனிங்க, இப்போ இந்த கணக்கு இவ்வளோ தூரம் போடணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்பவே சிம்பிளாக ஆன்சர் பண்ணி விட்டுடலாம். சரியா? எனக்கு 2:3ன்னு ஒரு விகிதம் கொடுத்துருக்காங்க, 4:3ன்னு ஒரு விகிதம் கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது 2:5ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தேவை என்னென்னா A:D தான் தேவை. சரியா? இப்போ A வேணும்னா இந்த மாதிரி 3 விகிதம் கொடுத்துட்டு A கேட்டாங்கன்னா எல்லா விகிதத்தில் இருக்கிற முதல் உறுப்பை பெருக்கணும். 2 × 4 8, 8 2 என்ன வந்துடும்னா 16. சரிங்களா? அடுத்து D வேணும்னா எல்லா விகிதத்தில் இருக்கிற கடைசி உறுப்பை பெருக்கிடணும். கடைசி உறுப்புனா 2வது உறுப்பு இருக்குல்லையா அதை. சரியா? 3 3 9 95 45. ரொம்பவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் 16:45ன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இங்கே எழுதி சொல்கிறேன். சரியா? இது உங்களுக்கு அந்த நம்பரை பார்த்தே அப்படியே 16:45 அப்படின்னு சொல்லிடலாம். A வேணும்னா எல்லா விகிதத்தில் இருக்கிற முதல் உறுப்பு, D வேணும்னா எல்லா விகிதத்தில் இருக்கிற கடைசி உறுப்போட பெருக்கிக்க வேண்டியதா. ஸோ ஆன்சர் 16:45. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கணக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா A:B = B:C எனில் A⁴ B⁴ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A:B நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா
A by B அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த A/Bயை A by Bன்னு எழுதிக்கலாம். இந்த B/Cயை B by Cன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை எப்படி மாற்றிக்கலாம்னா கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் B into B B² = AC அப்படின்னு மாற்றிக்கலாம். நமக்கு என்ன கேட்குறாங்க A⁴ B⁴ தான் கேட்குறாங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்னா A⁴ டிவைடட் பை B⁴ அப்படின்னு எழுதிக்கலாம். A⁴ A² into A² அப்படின்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை இந்த B⁴ எப்படி எழுதிக்கலாம்னா B² into B²ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ A² into A² டிவைடட் பை இந்த B²க்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா AC into AC. ஸோ இப்போ A² into A² டிவைடட் பை இதை எப்படி எழுதிக்கலாம் A into A² C into C என்னன்னு எழுதிக்கலாம்னா C² அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த A²க்கு A²க்கு அடிச்சிட்டோம்னா வெறும் A² டிவைடட் பை C²ன்னு இருக்குது. அந்த A² டிவைடட் பை C² எப்படி எழுதலாம் அப்படின்னா A² ஈஸ்டு C²ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா A² ஈஸ்டு C². ஸோ நெக்ஸ்ட் கணக்கு கவனிங்க 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்குமான விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே நமக்கு கிலோமீட்டர் இந்த மீட்டர் சென்டிமீட்டர் இதெல்லாம் நம்ம ஓரளவு படிச்சிருப்போம். இந்த 20 மைல் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு அலகுகளுமே ஒரே அலகுகளாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா விகிதப்படுத்த முடியும். அப்போ இந்த மைல்கள்ங்கிறத நம்ம எதுக்கு மாற்றிக்கிறோம் அப்படின்னா கிலோமீட்டருக்கு மாற்றி ஆகணும். அப்போ இந்த மைலையும் கிலோமீட்டரையும் கம்பேர் பண்ண தெரியணும். சரியா? இது பாருங்கள், இந்த டேபிள் ஒன்று நமக்கு பக்கத்தில் இங்கே இருக்கு இல்லையா, மெட்ரிக் அளவுகள் அல்லாத சில அளவுகள்னு கொடுத்துருக்காங்களே. இந்த டேபிளில் பாருங்கள் 1 மைல் = 1.069 கிலோமீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டேபிள் காலத்தை கொடுத்துருக்கான். சரியா? நமக்கு தெரியாத விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கான். இது எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டானா ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா தெரிஞ்சு ஆகணும். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே வந்துடும் 1 மைல் என்ன கொடுத்துருக்காங்க 1 மைல் = 1.609 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20 மைல் என்னென்னு எழுதுவோம் 20 × 1.609 அப்படின்னு எழுதுவோம். இதை பெருக்கணும் அப்படின்னா 32.1869 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை பெருக்கி வர்ற வேல்யூ என்ன பண்ண போகிறோன்னா கிலோமீட்டரோட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இது கிலோமீட்டராக மாறிடுச்சு இல்லையா? 20 மைலுங்கிறது என்ன ஆகிடுது கிலோமீட்டராக மாறிடுது. ஏன்னா நம்ம 1.609 கிலோமீட்டரால் பெருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு 20 மைலுங்கிறத 32:1869 அப்படின்னு எழுத போகிறோம். 25 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குது. சரியா? இந்த 32.1869 இந்த 32 தான் ரவுண்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சரில் 32:25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 32:25. இந்த டேபிள் நல்லா படிச்சிங்க, அதுக்காக தான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 1/61/64 முப்படி மூல விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, முன்னாடி வந்த கொஸ்டின்லேயே பார்த்தோம். இருபடி விகிதம் அதோட துணை இருமடங்கு விகிதம் கேட்பாங்க, இல்லைனா இருபடி மூல விகிதம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முப்படி மூல விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/61/64 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 64 × 1 64 64 + 61 என்ன வந்துன்னா 125 ÷ 64ன்னு வரும். ஸோ அப்போ 125:64ன்னு எழுதிக்கலாம். முப்படி மூல விகிதம் அப்படின்னா இதோட கியூப் ரூட் அப்படின்னு அர்த்தம். கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ 125ஓட கியூப் ரூட் என்ன வந்துடும் 5, 64ஓட கியூப் ரூட் என்ன வந்துடும் 4 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆன்சர் நம்ம என்ன எழுதுகிறோம் 5 ÷ 4 அப்படின்னு எழுதுவோம். 5 ÷ 4. சரியா? ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 5 ÷ 4. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கியூப் ரூட் எடுத்துருக்கிறேன். அதாவது கியூப் ரூட் ஆஃப் 125 = கியூப் ரூட் ஆஃப் 64. அதை தான் நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம் கியூப் ரூட் ஆஃப் 125 5ன்னு எழுதுவோம். கியூப் ரூட் ஆஃப் 64ங்கிறது 4ன்னு எழுதிக்குவோம். 5:4 5/4ன்னு எழுதுவோம். ஆன்சர் 5 ÷ 4. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதிலிருந்து 4 லிட்டர் பாலை எடுத்துவிட்டு 20 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் பாலை எடுத்துட்டோம்னா இப்போ எத்தனை லிட்டர் தான் இருக்கும் 16 லிட்டர் தான் இருக்கும்.
அதற்கு பதிலாக 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 20 லிட்டர் இருக்கிறதுலேருந்து திரும்ப 4 லிட்டர் பாலை எடுத்து விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 லிட்டர் பாலை எடுத்தோம்னா 20 லிட்டரில் பாலும் தண்ணியும் கலந்துருக்குது. 4 லிட்டர் எடுக்கிறோம்னா இந்த 4 லிட்டரில் பாலும் தண்ணியும் சேர்ந்து தான் வரும். வெறுமனவே தனியாக கலந்துருக்கிறதுலேருந்து நம்ம பாலை மட்டும் என்ன பண்ண முடியாது, தனியாக பிரித்து எடுக்க முடியாது. ஸோ 20ல் 4 போச்சுன்னா 16 லிட்டர். சரிங்களா? இப்போ இந்த 16 லிட்டரில் 5 + 3 8 பங்கா, 8 பங்குங்கிறது தான் இந்த 16 லிட்டர். அப்போ ஒரு பங்கு ஈக்குவல் டு 1 8 8 2 8 16 2 லிட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்படின்னா இங்கே பால் 5 பங்கு இருக்கிறதா அர்த்தம். ஒரு பங்கு 2 லிட்டர்னா 5 × 2 பால் எத்தனை லிட்டர் இருக்குன்னா 10 லிட்டர் இருக்கும். தண்ணி 3 பங்கு இருக்குது. அப்போ ஒரு பங்கு 2 லிட்டர்னா 3 × 2 என்ன வந்துடும் அப்படின்னா 6 லிட்டர் தண்ணி இருக்கும். சரிங்களா? இப்போ 4 லிட்டர் பாலை எடுத்ததுக்கப்புறம் 10 லிட்டர் பாலும் 6 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னு கிடைக்குது. 4 லிட்டர் பாலை எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால், இப்போ வெறும் பால் சேர்க்கப்பட்டால்னா இங்கே என்ன அர்த்தம்னா பால் மட்டும்தான் சேர்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ 10 லிட்டராக இருக்கிறது, அது கூட ஒரு 4 லிட்டர் சேர்ந்துச்சு அப்படின்னா எத்தனை லிட்டர் ஆகிடும்னா 14 லிட்டர் ஆகிடும். சரியா? ஏற்கனவே தண்ணி எவ்வளோ தான் இருக்குது, இந்த 6 லிட்டர் தான் இருக்குது, அது அப்படியே தான் இருக்க போகுது. சரியா? 6 லிட்டர். ஸோ இப்போ இதை புதிய கலவையில் 4 லிட்டர் பாலை எடுத்துகிட்டு திரும்ப 4 லிட்டர் பாலை சேர்த்ததுக்கப்புறம் 14:6 அப்படின்னு இருக்கும். இதை விகிதப்படுத்துகிறோம்னா 7 2 14 3 2 6. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி 7:3. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நல்லா என்னென்னா 4 லிட்டர் பாலை எடுக்கிறோம். எங்கேருந்து எடுக்கிறோன்னா பாலும் தண்ணியும் கலந்த கலவையிலேருந்து தான் எடுக்கிறோம். அப்படி பாலும் தண்ணியும் கலந்த கலவையிலேருந்து எடுக்கும் பொழுது தனியாக பாலை மட்டும் பிரித்து எடுக்க முடியாது. அங்கே என்னத்தை தான் எடுக்கிறது அர்த்தம்னா தண்ணி பாலும் கலந்து தான் 4 லிட்டர் எடுக்க போகிறோம். அப்போ பாக்கி 16 லிட்டர் தான் இருக்க போகுது. திரும்ப 4 லிட்டர் சேர்த்துக்கிறோம். 4 லிட்டர் என்ன சேர்க்குறோம்னா பால் தான் சேர்க்குறோம். வெறும் பால் தான் சேர்க்குறது தான் இங்கே அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் 14:6 கிடைக்குது. அதை விகிதப்படுத்தினோம்னா 7:3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடைக்காரர் கிலோ ரூபாய் 2.04 கோதுமை ரகத்தையும் கிலோ ரூபாய் 2.88 கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் கலந்தால் ரூபாய் 2.52 கிடைக்குமாறு கோதுமையை தயார்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே அல்ஜிப்ரா மெத்தடில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்டெப்ஸ் நிறையா வருங்கிறதால நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஷார்ட்டாக எப்படி போடலாம் அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும், அந்த மெத்தட் படி போடுறேன். ஸோ ஒரு பக்கம் நம்ம என்ன எழுதிக்கிறோன்னா இந்த 2.04 கிலோகிராம் கோதுமை எழுதிக்கிறோம். இன்னொரு பக்கம் 2.88. இது ரெண்டுத்தையும் கலந்து கிலோ எவ்வளோ ரூபாய்க்கு விற்பனை செய்ய போகிறார் அப்படின்னா 2.5 அப்படிங்கிற விலைக்கு அதை தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண வேண்டியதுதானே இந்த 2.88க்கும் 2.52க்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். 88ல் 52 மைனஸ் பண்ணோன்னா 36ன்னு வரும். பாயிண்ட் இருக்கிறதால 0.36 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 2.04லேருந்து 2.52 என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பண்ணி இங்கே எழுதணும். சரியா? 52ல் 0.4 மைனஸ் பண்ணிட்டோம்னா 0.48 அப்படின்னு வரும். 0.48 0.48. இப்போ இதை என்ன பண்ணிட வேண்டியதுன்னா விகிதப்படுத்திட வேண்டியதான். சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12ஆல் அடிக்கலாம் இல்லையா? 12ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். சரியா? இங்கே 4 டைம்ஸ் வரும். சரியா? பாயிண்ட் இருக்கிறதால இங்கே 3 டைம்ஸ் 0.12 இருக்கும், இங்கே 4 டைம்ஸ் 0.12 இருக்கும். சரிங்களா? அப்போ 3:4. ஸோ அப்போ அவங்க கேட்குற விகிதம் என்ன அப்படின்னா 3:4. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பையில் 1 ரூபாய் அடுத்தது 50 பைசா 50 பைசா 25 பைசா நாணயங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ரூபாய் எப்படி எழுதுவோம், 50 பைசானா 0.50ன்னு எழுத போகிறோம், இதை 0.25 அப்படின்னு எழுதிக்குவோம். சரிங்களா? முறையே 5:6:7 என்ற விகிதத்தில் உள்ளன. 5:6:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அப்பையில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 390 ரூபாய் இருந்தால் ஒவ்வொரு நாணயத்தின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி மாடலில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னா காயின் என்னென்ன வெரைட்டி ஆஃப் காயின் இருக்கோ அதை எழுதிக்க போகிறோம், அதோட வேல்யூவை. அது எந்த விகிதத்தில் இருக்கோ அதை கீழே எழுதிட்டு அப்படியே மேலேயும் கீழையும் பெருக்க வேண்டியதான். 5 × 1 5, 6 × 50 பைசா 3 ரூபா அப்படின்னு கிடைக்கும். 7 தடவை 25 பைசா பெருக்கணும்னா 7 25 பைசா 1.75 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். 5 3 8, 8 + 1.75 என்ன வந்துன்னா 9.75 அப்படின்னு வரும். 9.75 பார்ட்ஸ்
9.75 பங்குங்கிறது தான் இங்கே என்ன எழுதுவோம் அப்படின்னா 390 அப்படின்னு எழுதுவோம். சரியா? இப்போ இந்த 390 நான் 9.75 அடிச்சுட்டேன்னா எனக்கு 1 பார்ட் ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு பங்கு ஈக்குவல் டு 390 டிவைடட் பை 9.75. மேலும் கீழே 100ஆல் பெருக்கிக்கிறான் இல்லையா? மேலும் கீழே 100ஆல் பெருக்குன்னா மேலே 39,000 வந்துடும், கீழே 975. ஏன் 100ஆல் பெருக்கணும்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 சாணம் இருக்குது, முழு எண்ணா மாற்றணுங்கிறதுக்காக மேலேயும் கீழே நான் பெருக்கிக்கிறேன். சரியா? இப்போ இதை அடிக்க போகிறோம். இதை அடித்தோம் அப்படின்னா இதில் நீங்கள் சின்ன நம்பராக அடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா லேட் ஆகும். அதனால் நான் பெரிய நம்பராலே அடிக்கிறேன். இதில் இந்த 975 4 தடவை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3900 கிடைக்கும். 4 9 36, அதாவது 4 900 3600 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 475 பெருக்கணுமா? 4 தடவை 75 பெருக்குனா 475 ரூபா 300 ஏற்கனவே 3600 + 300 3900 வந்துடுது. ஸோ இப்போ 4 டைம்ஸ் எனக்கு இந்த 3900ல் 975 இருக்குது, பேலன்ஸ் ஒரு 0 இருக்குது, 0 அப்படின்னு எழுதுது. அப்போ ஒரு பங்கு நமக்கு என்னென்னு கிடைக்கிது அப்படின்னா ஒரு பங்கு 40 அப்படின்னு கிடைக்குது. ஒரு பங்கு ஈக்குவல் டு 40. இப்படி தான் இதை மாற்றிக்கிட்டு அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இங்கேயே அடிச்சு விட்டுடலாம். கவனிங்க, நான் அதாவது 100ஆல் பெருக்கணும் இல்லையா? அப்படி அடிக்காமல் கூட, அப்படி மாற்றாமல் கூட அடிச்சு விட்டுடலாம். இந்த 39ல் 4 9 36 இருக்கும், 4.75 பைசா 3 ரூபா, 36 + 3 ரூபா 39 ரூபா வந்துடும். அப்போ இங்கே 4 போட்டு பக்கத்தில் 0 கூட எழுதிக்கலாம். சரி, இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறான். சரியா? நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 50 பைசா நாணயங்கள் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு 1 ரூபாய் நாணயமா? ஃபஸ்ட்டு 1 ரூபாய் நாணயம். 1 ரூபாய் நாணயம் எத்தனை பங்கு இருக்குது? 5 பங்கு இருக்குது. ஸோ 5 பங்கு ஈக்குவல் டு 5 × 40 என்ன வந்துடும்னா 200. அடுத்து 50 பைசா நாணயங்கள் எடுத்துக்கிறோம். 50 பைசா நாணயங்கள் 6 பங்கு இருக்குது. 6 பங்கு ஈக்குவல் டு 6 × 40 என்ன வந்துடும்? 240. நெக்ஸ்ட் இந்த 25 பைசா நாணயங்கள் 25 பைசா நாணயங்கள் 7 பங்கு இருக்குது. ஸோ 7 × 40 என்ன வந்துடும்னா 7 4 28 280. அப்போ 200 240 280 அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் இந்த 3 நாணயங்கள் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க. 200 240 280. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துடுறான். ஒரு உலோக கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அக்கலவையில் உள்ள தாமிரத்தின் எடை 30.5 கிராம் எனில் துத்தநாகத்தின் எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தாமிரம் துத்தநாகமும் என்ன விகிதத்தில் இருக்குன்னா 5:3 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. 5:3ங்கிற விகிதத்தில் இருக்குது. அதில் தாமிரத்தின் எடை 30.5 கிலோகிராம். தாமிரத்தின் எடை 30. தாமிரம் 5 பங்கு இருக்குது. அந்த 5 பங்குங்கிறது தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 5 பங்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30.5 கிராம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பங்கு எனக்கு வேணும்னா இந்த 30.5 எதால் வகுத்துருவேன்? 5ஆல் வகுத்துருவோம். 4 5 5 6 5 30 பாயிண்ட் வச்சுக்கிட்டு 4 5 5 ஒரு பங்கு எவ்வளோ கிடைக்குது? 6.1. நமக்கு எதோட எடை கேட்குறாங்க? துத்தநாகத்தின் எடை கேட்குறாங்க. அப்போ துத்தநாகம் எத்தனை பங்கு இருக்குன்னா 3 பங்கு இருக்குது. ஸோ 3 × 6.1 பெருக்கி விட்டுறோம். 3 18 3 3 பாயிண்டில் 3 வரும். ஸோ 18.3 கிராம். 18.3 கிராம் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்களில் முறையே 2:1 3:1 மற்றும் 3:2 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவை நிரப்பப்பட்டுள்ளது. இம்மூன்று பாத்திரங்களில் உள்ள பால் மற்றும் தண்ணீரை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்படும் பொழுது பெரிய பாத்திரத்தில் உள்ள கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 பாத்திரங்களுக்கு 3மே 10 லிட்டர் 10 லிட்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் 2:1, ரெண்டாவது பாத்திரத்தில் 3:1, மூணாவது பாத்திரத்தில் 3:2ன்னு இருக்குது. இதில் உள்ள எல்லாத்தையும் கலந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றுறோம் அப்படின்னா அதில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாலை தனியாக பிரித்து எழுதிக்க போகிறோம். அடுத்தது தண்ணியை தனியாக பிரித்து எழுதிக்க போகிறோம். சரியா? தண்ணீரை தனியாக எடுத்து எழுதிக்க போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாத்திரம் 10 லிட்டர் இருக்குது. அந்த 10 லிட்டரில் எனக்கு தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2:1ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. மொத்தம் 3 பங்கு இருக்குது. அதில் 2 பங்கு தான் என்ன இருக்குன்னா பால் இருக்குது. ஸோ 2/3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? சரியா? அதை சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே வச்சுக்கிறோம். 5×2 20 20/3 அப்படின்னு இருக்கட்டும். அடுத்தது நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பாத்திரம். இது ஃபஸ்ட்டு பாத்திரம். அடுத்து ரெண்டாவது பாத்திரத்துலேயும் 10 லிட்டர் தான் இருக்குது. அதில் 3:1ங்கிற விதத்தில்
மொத்தம் 4 பங்கு இருக்குது சரிங்களா. அந்த 4 பங்கில் எத்தனை பங்குனா 3 பங்கு பால் இருக்குது. அப்போ 30/4 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3வது பாத்திரத்தில் அதே 10 லிட்டர் தான் இருக்குது. அதில் 3:2 விகிதத்தில் இருக்குது. பால் 3 இருக்குது, மொத்தம் 5 பங்கு இருக்குது. 3 + 2 5 பங்கு. ஸோ 30/5 அப்படின்னு எழுதிக்குவோம். இதை 3த்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 3 பாத்திரத்துள்ள மொத்த பாலோட அளவு கிடச்சிடும். சரி, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20/3 + 30/4 + 30/5 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா. இந்த 3, 4, 5க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்குன்னா 60ன்னு கிடைக்கும். சரியா. இங்கே 3, 4, 5 எந்த 2 நம்பருக்கு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் எனக்கு என்ன இருக்காதுன்னா காமன் டிவிசர் இருக்காது. அப்போ அந்த 3 நம்பரோட பெருக்கு தொகை தான் என்னவாக இருக்குன்னா எல்சிஎமாக இருக்கும். அதனால் 3ஐயும் பெருக்கிக்கிறோம். 3 4 12, 12 5 60. 3 எதால் பெருக்குனா 60 அப்படின்னா 20ஆல். அப்போ மேலே உள்ள 20ஐயும் நான் எதால் பெருக்கணும்னா 20ஆல் பெருக்கணும். 20 20 400 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு 4 எதால் பெருக்குனா 60 கிடைக்குன்னா 15ஆல். அப்போ 15 3 45 450. 5 எதால் பெருக்குனா எனக்கு 60 கிடைக்கும் அப்படின்னா 12 5 60. மேலே உள்ள 30ஐயும் நம்ம 12ஆல் பெருக்கும். 12 3 36 360. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேலே உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 400 + 400 800. 800 + 3 1100. 1100 + 1 110. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1210/60 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. இப்போ இந்த 0க்கும் 0க்கும் அடிப்பட்டு விட்டு 121/6 அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ தண்ணீருக்கு வர்றோம். தண்ணீர் இதேமாரி தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 10 × 1/2 ஈக்குவல் முதல் பாத்திரம். சரியா. 10/2ன்னு கிடைக்கும். அடுத்து 2வது பாத்திரத்துலேயும் 10 லிட்டர் தான் இருக்குது. அதுலேயும் தண்ணி 1 பங்கு தான் இருக்குது. மொத்தம் 4 பங்கு இருக்குது. ஸோ 10/4. அடுத்தது 3வது பாத்திரத்துலேயும் 10 லிட்டர் இருக்குது. அதில் தண்ணி 2 பங்கு இருக்குது. ஸோ 2/5 = 20/5 அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சரியா. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10/2 ப்ளஸ் 10/2 இங்கே 10/3 வரணும். சரியா. இந்த இடத்துல 10/3ன்னு வரணும். 10/3 ப்ளஸ் ஏன்னா மொத்தம் 3 பங்கு தானே இருக்குது. டோட்டலாக தானே கீழே எழுதணும். சரியா. 10/3 ப்ளஸ் 10/4 ப்ளஸ் 20/5. இந்த 3 வேல்யூ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த 3 4 5 இருக்கு இல்லையா. இந்த 3 4 5 3 4 கீழே என்ன இருக்குது 5. சாரி, 20/5. இந்த 3 4 5க்கு எகைன் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 60ன்னு வரும். 3 எதால் பெருக்குனா 60. 20 3 60. அப்போ 20 × 10 என்ன வந்துடும் 200. அடுத்தது இந்த 4 15ஆல் பெருக்குனா 60. மேலே உள்ள 10ஐயும் 15ஆல் பெருக்கணும் அப்படின்னா 150. அடுத்தது 12 5 60. மேலே உள்ள நம்பரையும் 12ஆல் பெருக்குனா 12 2 24 240ன்னு கிடைக்கும். ஸோ 200 200 400 500 590/600. இங்கேயும் இந்த 0க்கும் 0க்கும் அடிச்சு விட்ற போகிறோம். இப்போது நமக்கு என்ன பண்ண போகிறோன்னா அவங்க கேட்ட ரேஷியோ எழுத போகிறோம். பால் இருக்குது, பால் மற்றும் தண்ணீர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ பால் மற்றும் தண்ணீரில் பால் என்ன இருக்குது 121/6 தண்ணி எவ்வளோ இருக்குன்னா 59/6ன்னு இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 6க்கு அடிச்சு விட்டோம்னா ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 121/59 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னா 121/59. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15. 3 எண்கள் முறையே 4:5:6 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் சராசரி 25 எனில் அதில் மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. 3 எண்களோட சராசரி 25ன்னு இருக்குன்னா அப்போ அந்த 3 எண்களோட கூடுதல் எனக்கு வேணும்னா இந்த எண்ணிக்கை சராசரி இது ரெண்டையும் பெருக்கணும்னா அந்த 3 நம்பரோட கூடுதல் 3 25 75 அப்படின்னு கிடைக்கும். இது என்ன அப்படின்னா இது எண்ணிக்கை, இது சராசரி, இது கூடுதல். சரிங்களா. இப்போ அந்த 4:5:6ன்னு இருக்கு இல்லையா 3 நம்பரும் 4:5:6 இதை ஆட் பண்ணோம்னா 6 4 10 15 பங்கு. 15 பங்குங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த 75. அதாவது 15 பார்ட்ஸுங்கிறது தான் 75. அப்போ 1 பார்ட் எனக்கு என்ன வரும்னா 1 15 15 5 15 75. ஒரு பங்கு எவ்வளோ 1 பார்ட் 5 எனில் அதில் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் மிகப்பெரியது இது 6 பங்கு உள்ளது தான் மிகப்பெரிய எண்ணாக இருக்கும். அப்போ மிகப்பெரிய எண் 6 பங்கு.
6 இன்ட்டு ஒரு பங்கு எவ்வளோ 5, 6 5 பெருக்கணும்னா என்ன வரும் 30 அப்படின்னு வரும். ஆப்ஷன் டியில் நமக்கு இருக்குது. மிகச்சிறிய எண் கேட்டானா 4 பங்கு, 4 5 20ன்னு எழுதுறோம். அவங்க கேட்குறது மிகப்பெரிய எண்ணை தான் கேட்குறாங்க. ஸோ 6 இன்ட்டு 5 30. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரு எண்களின் வித்தியாசம் 72, அவ்விரு எண்களின் விகிதம் 3:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, வித்தியாசம் 72ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு விகிதங்களுக்கு இடையான வித்தியாசம் 2 பங்கு. 2 பங்குங்கிறது தான் அவன் சொல்லியிருக்க அந்த வித்தியாசமான 72. அப்போ ஒரு பங்கு ஈக்குவல் டு என்ன வரும், ஓ 2 36 2 72ன்னு வந்துடும். அப்போ ஒரு பங்கு எவ்வளோ 36. எனில் அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்விரு எண்கள்னால் ஒரு பங்கு 3 பங்கு இருக்குது ஒரு எண், இன்னொரு எண் எத்தனை பங்கு இருக்குன்னா 5 பங்கு இருக்குது. ஸோ அப்போ 3 இன்ட்டு 36, 3 தடவை 36 பெருக்கணும்னா 3 30 90 3 18. சரியா, 90 + 18 108ன்னு கிடைக்கும். இது 5 பங்கு இருக்குது. ஸோ 5 இன்ட்டு 36, 5 30 எவ்வளோ வந்துடுனா 5 15 150, 5 6 30, 150 + 30 180ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ அவங்க கேட்குற அந்த ரெண்டு எண்கள் என்ன அப்படின்னா 108, 180. ஆப்ஷன் ஏல இருக்குது. இப்படி போடலாம், இல்லைனா ஆப்ஷனை யூஸ் பண்ணியே போட்டு விட்டுடலாம். அந்த ரெண்டு நம்பரும் 3:5 இந்த விதத்தில் இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும், செகண்ட் நம்பர் 5ஆல் டிவைட் ஆகணும். ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 108, 108 3ஆல் வகுப்படும். ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படணும் அப்படின்னா இலக்கங்களோட கூடுதல் 3ஆல் வகுப்படணும். இதில் உள்ள இலக்கத்தை கூட்டும் 1 8 கூட்டினோம்னா என்ன வரும் 9, 9 3ஆல் வகுப்படும். அப்போ கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 180 5ஆல் வகுப்படணும். ஒரு நம்பர் 0ல் முடியுதுன்னா இல்லை 5ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது 5ஆல் வகுப்படுவது. இது 0ல் தான் முடியுது, அப்போ 5ஆல் வகுப்படும். இங்கே வந்துடுறோம் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இது 3ஆல் வகுப்படாது. அதனால் இது ஆன்சரே கிடையாது. 110 இல்லையா, இலக்கங்களை கூட்டினா எனக்கு என்ன வரும் 2 வரும். இலக்கங்களோட கூடுதல் 3ஆல் வகுப்படுச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் 3ஆல் வகுப்படும். ஸோ அடுத்து நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை. 182 5ஆல் வகுப்புனா பார்க்க தேவையில்லை. அடுத்தது 114ன்னு இருக்குது. 114ல் இது 114ங்கிறது 3ஆல் வகுப்படும். ஆனால் 186ங்கிறது 5ஆல் வகுப்படாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே வந்துடுறோம். 106 3ஆல் வகுப்படுமா, 6 1 கூட்டினா 7 அப்படின்னு வரும். அது வகுப்படாது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 108, 180. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 17. இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் 116 2/3% எனில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ரெண்டு நம்பரை நம்ம ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இன்னொரு நம்பரை என்னன்னு வச்சுக்கிறோம் ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு நம்பரோட கூடுதல் இரண்டாவது எண்ணில், இரண்டாவது எண் என்னது ஒய், இதில் 116 2/3% அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்துருக்கிறத இப்படி எழுதிக்கலாமா, தென் x + y = y இன்ட்டு இந்த 116 / 2/3 சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 தடவை 116 பெருக்கணும்னா 348, 300 300 316 48, 348 + 2 என்ன வந்துன்னா 350 / 3%. தென் x + y = y இன்ட்டு 350 இந்த சதவீதத்துக்கு பதிலாக என்னென்னு எழுதுவோம், கீழே 100 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா, ஸோ x + y = y இன்ட்டு 350 / 3 இன்ட்டு இது கீழே 1 இருக்கிறது அர்த்தம், இது தலைகீழாக மாறுனுச்சுன்னா 1/100 அப்படின்னு வரும். இந்த 0க்கும் 0க்கும் அடிச்சுக்கிறோம். 2 5 10, 7 5 35. ஸோ x + y = 7 × y 7y / 32 என்னென்னு வந்துடும்னா 6ன்னு வந்துடும். இந்த 6 குறுக்க பெருக்க போகிறோம். 6 × x 6x, 6 × y 6y = 7y. x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம், y எல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்க போகிறோம். 6x = 7y மைனஸ் இந்த 6y அந்த பக்கம் போணுச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா -6y அப்படின்னு வரும். ஸோ இப்போ 6x = 7ல் 6 போச்சுன்னா 1y. ஸோ 6 / y = 1/6 அப்படின்னு வரும். சாரி, x / y = 1/6ன்னு வரும். ஸோ இப்போ x = y என்னென்னு எழுதிக்கலாம்னா 1:6 அப்படின்னு எழுதிக்கலாம், 1:6ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ கவனிங்க, இதை இப்படி போடணுங்கிற அவசியம் இல்லை, இவ்வளோ தூரம் போடவே தேவையில்லை. சரியா, அதாவது இந்த 116 2/3 அப்படிங்கிறது என்ன, ரெண்டு நம்பரோட கூடுதல். சரியா, அதை எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறான் அப்படின்னா இரண்டாவது எண்ணில் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த 116 2/3%ங்கிறத எப்படி எழுதுவோம்னா 116 2/3 / 100 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதுதான் ரெண்டாவது எண். ரெண்டாவது எண் என்ன அப்படின்னா நமக்கு 100 அப்படின்னு கிடச்சிடும். சரியா, ஃபஸ்ட் நம்பர் என்னவா இருக்குன்னா ரெண்டாவது நம்பர் 100னா இது ரெண்டு நம்பரோட கூடுதல். 116 2/3லேருந்து 100 மைனஸ் பண்ணிட்டோம்னா பாக்கி என்ன இருக்கும் அப்படின்னா
16 2/3ங்கிறது தான் முதல் எண்ணாக இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 16 48, 48 + 2 என்ன வந்துடும்னா 50/3ன்னு வரும். இதுதான் எந்த நம்பர் அப்படின்னா முதல் எண் 50/3 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் நம்ம விகிதப்படுத்த போகிறோம். இதில் ஒரு தடவை 50, இதில் 2 50 இருக்கும். ஸோ இந்த 3 இங்கே குறுக்க பிரிக்கணும் இல்லையா, 3 × 2 என்னென்னு வந்துன்னா 6ன்னு வரும். இங்கே 1 தானே இருக்குது, 1:3 × 2 என்ன வந்துடும்னா 6ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் 1:6 அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சிம்பிளாக ஆன்சர் பண்ணிக்கலாம். 1:6. கவனிங்க, இங்கே 3 கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே 5:4:6. இம்மூன்று கார்களும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இங்கே இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் / டைம். நமக்கு என்ன கேட்குறாங்க, நேரம் தான் கேட்குறாங்க, டைம் தான் கேட்குறாங்க. அப்போ T = D/Sன்னு மாறிக்கும். சரிங்களா, இப்போ எனக்கு இங்கே கொடுத்துருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 கார்களின் வேகங்கள் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுக்கல. சரியா, ஆனால் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பிட்ட தூரத்தை அப்படின்னு சொல்லியிருந்தால் அங்கே என்ன பண்ணிக்கலான்னா இந்த 3 வேகங்களுக்கும் இந்த 3 நம்பருக்கும் காமனான ஒரு நம்பரை எடுத்துக்க போகிறோம். காமனான நம்பர்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். 5, 4, 6 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 60 கிடைக்கும். 3 நம்பரோட எல்சிஎம் 60. சரியா, ஸோ இப்போ இந்த 60 என்ன பண்ண போகிறோன்னா 60ங்கிறது தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 60ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸு / ஸ்பீடு. ஸ்பீடு எவ்வளோ, ஃபஸ்ட்டு காரோட ஸ்பீடு 5. அடுத்தது 2வது காருக்கும் டிஸ்டன்ஸ் 60 தான், அதோட ஸ்பீடு 4. 3வது காருக்கும் டிஸ்டன்ஸ் 60 தான், அதோட ஸ்பீடு 6. இதால் வகுத்தானா எனக்கு என்ன கிடைக்கும், டைமு கிடைக்கும். டிஸ்டன்ஸை ஸ்பீடால் வகுத்தா டைமு கிடைக்கும். இதை வகுத்து ஆன்சர் சொல்லிட போகிறோம். 4 5 5 12 5 60, 1 4 4 15 4 60, 1 6 6 5 60. ஸோ ஆன்சர் 12:15:10. 12:15:10 ஆப்ஷன் டியில் இருக்குது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க, கொஸ்டின் நம்பர் 19. ABC என்ன விகிதத்தில் இருக்காங்க அப்படின்னா 3 பேரோட நபர்களின் மாத வருமானம் 2:3:5 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. சரிங்களா, இதில் எனக்கு சியின் மாத வருமானம் ஏயின் மாத வருமானத்தை காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம். சியோட மாத வருமானம் ஏயின் மாத வருமானத்தை காட்டிலும் எவ்வளோ அதிகம்னு சொல்கிறாங்கன்னா 1200 அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே கவனிங்க, இந்த விகிதத்தில் சிங்கிறவன் ஏவை விட எவ்வளோ அதிகமாக இருக்காங்க அப்படின்னா 3 பங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த 3 பங்குங்கிறது தான் இந்த வருமானம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. சிங்கிறது ஏவை விட 1200 அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த 3 பங்குங்கிறது தான் 1200. ஸோ 1 3 3 4 3 12 பக்கத்தில் 2 0. அப்போ ஒரு பங்குங்கிறது என்ன அப்படின்னா 400 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். எனில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பியின் ஆண்டு வருமானம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, பி எத்தனை பங்கு, 3 பங்கு. அப்போ 3 பங்கு = 3 × 400 என்ன வந்துடும், 3 4 12 1200. சரிங்களா, 1200ன்னு ஆன்சர் எழுதிடக்கூடாது. அவங்க கேட்குறது மாத வருமானம்னு கேட்டிருந்தாங்கன்னா 1200, ஏன்னா மாத வருமானத்துக்கான ரேஷியோ தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா ஆண்டு வருமானம் தான் கேட்குறாங்க. ஒரு மாதத்துக்கு தான் 1200 ரூபா. அப்போ ஆண்டு வருமானம்னா ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் இல்லையா. 12 1200ஆல் பெருக்கிக்கிறோம், 144 பக்கத்தில் 2 0 சேர்த்துக்க போகிறோம், 14400 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் 14400. மாத வருமானம் கேட்டால் தான் 1200 பியோடது. ஆண்டு வருமானம் கேட்குறதால 12ஆல் பெருக்கிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 782 1/2 2/3 3/4 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. அதில் முதல் பகுதியின் தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விகிதம் எனக்கு பின்னத்தில் இருக்குது. இந்த மாதிரி பின்னத்தில் இருக்கிறத நான் என்ன பண்ணால் முழு எண் விகிதமாக மாற்றணும். பின்னத்தில் இருக்கிற விகிதத்தை முழு எண் விகிதமாக மாற்றினா தான் நான் 782 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கலாம். சரிங்களா, அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே டினாமினேட்டரில் உள்ள நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 2 3 4க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த 2 3 4க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் 12 அப்படின்னு வரும். சரிங்களா, எல்சிஎம் 12. இப்போ வர்ற எல்சிஎம் என்ன பண்ணிடுவோம்னா ஒவ்வொரு இந்த விகிதத்துக்கூடையும் பெருக்க போகிறோம். 2/3 × 12 3/4 × 12 4 2 6 2 12. ஸோ 6ன்னு மாறிடுது.
ஒரு 3 3, 4 3 12, 4 × 2 8 அப்படின்னு வரும். 1 4 4, 3 4 12, 3 3 என்னென்னு வந்துடும் 9 அப்படின்னு வந்துடும். ஸோ கொடுத்துருக்க பின்ன விகிதத்தை நம்ம முழு எண் விகிதமாக மாற்றுறோம். முழு எண் விகிதமாக மாற்றணும்னா டினாமினேட்டரில் உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு வர்ற எல்சிஎம்மை ஒவ்வொரு விகிதத்தோடையும் பெருக்கி வச்சுருக்கிறோம். ஸோ 6:8:9 அப்படின்னு கிடைக்குது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த 8 6 14ன்னு வரும். 14 + 9, 14 + 9 பெருக்கணும்னா 23ன்னு வரும். 23 பங்குங்கிறது தான் 782. இப்போ ஒரு பங்கு வேணும்னா 782 23ஆல் அடிப்போம். 23ஆல் அடித்தோம் அப்படின்னா இதில் எத்தனை 23 இருக்குன்னா 3 23 இருக்கும். 3 23 69. பாக்கி எவ்வளோ இருக்கும்? 9 இருக்கும். 92. 92ல் எத்தனை 23 இருக்குன்னா 4 23 இருக்கும். ஸோ ஒரு பங்குங்கிறது எவ்வளோன்னா 34 ரூபாய். அவங்க கேட்குறது என்னது? முதல் பகுதியின் தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பகுதி எவ்வளோ? 6 பங்கு இருக்குது. அப்போ முதல் பகுதி 6 பங்கு இருக்கிறதால 6 பங்கு 6 × ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னா 34 ரூபா. 6 தடவை 34 ரூபா பெருக்கப்புறம் 6 3 18, 180, 6 4 24. சரியா? 180 + 24 என்ன வந்துடும் அப்படின்னா 204 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டினு, இரு நபர்களின் வருமானம் 7:3 என்ற விகிதத்திலும் அவர்களின் செலவு 5:2 விகிதத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வருமானம் என்ன இருக்குது அப்படின்னா வருமானம் 7:3ன்னு இருக்குது. இதை 7x வச்சுக்கிறப்பறம் இதை 3x அப்படின்னு வச்சுக்கிறோம். ரெண்டு பேரோட செலவு என்ன இருக்குது அப்படின்னா 5:2 என்ற விகிதத்திலும் உள்ளன. அவர்கள் இருவருமே எவ்வளோ சேமிக்கிறாங்க அப்படின்னா 300 ரூபா சேமிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதை 7x/3xன்னு எழுதிக்கலாமா? இது என்னது? வருமானம். இந்த வருமானத்துலேருந்து அவங்க சேமிக்கிற 300 ரூபாயை நான் என்ன பண்ணுறேன்? மைனஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேருமே 300 ரூபா என்ன பண்ணுறாங்க? சேமிக்கிறாங்க. இது வருமானம். இந்த வருமானத்தில் செலவும் இருக்கும், சேமிப்பு இருக்கும். இந்த வருமானத்துலேருந்து நான் இந்த சேமிப்பை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வருமானத்துலேருந்து சேமிப்பை மைனஸ் பண்ணிட்டோம்னா செலவு எவ்வளோ பண்ணுறோமோ அது கிடச்சிருமா? செலவோட விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க? 5:2. இப்போ ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா செலவோட விகிதம் 5/2. இது அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா குறுக்க பெருக்குவோம். ஸோ இப்போ 2 × 7x என்ன வந்துடும்னா 2 7 14x, 2 300 600 ஈக்குவல் டு 5 3 15x, 5 3 15 1500. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும், ஒய்யெல்லாம் அந்த நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். 14x - 15x ஈக்குவல் டு -500 + 600 அப்படின்னு வரும். -x ஈக்குவல் டு -1500ல் 600 மைனஸ் பண்ணிடுறோம். 600 மைனஸ் பண்ணால் -900 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ -900 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா இந்த மைனஸ் அடிபட்டுற போகுது. x ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 900. இப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா முதல் நபரின் வருமானம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல் நபரோட வருமானம் என்னது? 7x. இது தானே முதல் நபரோட வருமானம். அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். 7x ஈக்குவல் டு 7 × 900, 7 9 63, 6300 அப்படின்னு கிடைக்கும். கவனிங்க, இந்த இடத்துல நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸு தேவையே இல்லை. சரிங்களா? என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே மைனஸாக இருக்கணும். ரெண்டு நம்பருமே சேம் நம்பராக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ சூப்பராக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 2 7ஆல் பெருக்கும் 2 7 14, 5 3ஆல் பெருக்கும் 15. 14க்கு 15க்கு வித்தியாசம் என்ன வருது? 1 வருது. அதை கீழே எழுதிக்கணும். அடுத்து இந்த 5க்கு 2க்கு வித்தியாசம் பார்க்குறோம். 5க்கு 2க்கு வித்தியாசம் 3 வருதும். இந்த 3 எதால் பெருக்கிட வேண்டியதான்? 300ஆல் பெருக்கிடுவோம். 3 300ஆல் பெருக்கணும்னா 900ன்னு வந்துடும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் = 900. திரும்ப சொல்கிறேன், ரெண்டுமே ஒரே சைனாக இருக்கணும். மைனஸ்னால் மைனஸு, ப்ளஸ்னா ப்ளஸ். ரெண்டுமே 300னா இங்கேயும் 300 இருக்கணும், இங்கே 500னா இங்கே 500 இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எனக்கு இந்த கீழே உள்ள நம்பரால் 2 7 14, 5 3 15. 14க்கு 15க்கு வித்தியாசம் 1. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டரில் உள்ள நம்பர் எழுதி இருக்குது. 5க்கு 2க்கு வித்தியாசம் 3. அந்த 3ஆல் 300 இருக்கு இல்லையா? சேம் நம்பர் இருக்கு இல்லையா? அதை பெருக்கிட்டோம் அப்படின்னா 900 கிடைக்கும். 3 நம்பர் 3 300 900. ஸோ எக்ஸ் = 900.
ஸோ கவனிங்க, ஏ, பி, சி ஆகிய 3 நபர்களும் ரூபாய் 510 பிரித்து கொள்கின்றனர். பி பெறும் தொகையில் 2/3 பங்கை ஏ பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறான். பி பெறும் தொகையில் 2/3 பங்கை ஏ பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த தொகையில் இல்லுங்கிற வேர்டு தான் எங்கே இருக்குன்னா கீழே உள்ள வேல்யூவாக இருக்கும். ஸோ பி பெறும் தொகையில், அப்போ பியோட வேல்யூ 3 பங்காக இருக்கும். 3 பங்கை ஏ பெறுகிறார். ஏவை பற்றி தான் இங்கே பேச வராங்க. யாரை பற்றி பேச வராங்களோ அவங்களோட வேல்யூ அந்த பின்னத்தில் நியூமரேட்டரில் உள்ள வேல்யூவாக இருக்கும். அப்போ இது 2 அப்படின்னு வந்துடும். அப்போ A/B என்னன்னு எழுதிக்கலாம், 2:3ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது B/C. சி பெறும் தொகையில், சி பெறும் தொகையில், இந்த இல்லு யாரோட வருது, சி அப்படி வேர்டை வச்சு தான் இல்லுங்கிறது வருது. அதோட வேல்யூ தான் கீழே இருக்கும். அப்போ சியோட வேல்யூ 4, மேலே இருக்கிற 1 தான் யாரோட வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா இந்த பியோட வேல்யூவாக இருக்கும். அப்போ B/C என்ன அப்படின்னா 1:4. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் சி பெறும் தொகையில் 1/4 பங்கை பி பெறுகிறார். இங்கே பியை பற்றி தான் பேச வராங்க. யாரை பற்றி பேச வராங்களோ அவங்களோட வேல்யூ தான் நியூமரேட்டரில் இருக்கும். அதனால் பிக்கு பதிலாக 1ன்னு எழுதிக்கிறோம். யாரோட கம்பேர் பண்ணுறாங்க, இந்த பியை வந்து சியோட தான் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அந்த கம்பேர் பண்ணுற அவங்க தான் எங்கே இருப்பாங்கன்னா கீழே இருப்பாங்க. அப்போ 4ன்னு வந்துடும். சரியா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா A/B/Cயை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A/B 2:3, B/C 1:4. ஏற்கனவே ஒரு கணக்கில் பார்த்தோம் இல்லையா, இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே எடுத்து எழுதிருப்போம். பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். பக்கத்தில் 1 இருக்குது, 1, இங்கே பக்கத்தில் 3 இருந்துச்சு, அதனால் 3 எழுதுகிறோம். 2 1 2, 3 1 3, 3 4 12. சரி, 2:3:12ன்னு வருது. இங்கேயும் இந்த 2:3:12 கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் போக தேவையில்லை. சரியா? அதாவது 2 விகிதத்தில் இருக்கிற முதல் உறுப்பு பெருக்குனா எனக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிடும். 2 விகிதத்தில் இருக்கிற கடைசி உறுப்பு பெருக்குனா சியோட வேல்யூ கிடச்சிடும். 3 4 12. நடுவில் உள்ள 2 நம்பரையும் பெருக்கிட்டோம்னா 3 × 1 3 அப்படின்னு சொல்லிட்டு பியோட வேல்யூ கிடச்சிடும். 2 விகிதத்தில் இருக்கிற முதல் உறுப்பை பெருக்குனா ஏவோட வேல்யூ. 2 விகிதத்தில் இருக்கிற கடைசி உறுப்பு, அதாவது 2வது உறுப்பு 3 4 பெருக்குனா 12, அது சியோட வேல்யூ. பிங்கிறது எனக்கு நடுவில் உள்ள இந்த 2 நம்பரையும், அதாவது முதல் விகிதத்தில் 2வது நம்பரு, 2வது விகிதத்தில் முதல் நம்பர், 3 × 1 3 அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 3 2 5, 5யும் 12யும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 17 வரும். இந்த 17 பங்கு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா 510. 17 பங்கு 510ன்னா ஒரு பங்கு ஈக்குவல் டு 1 17 17, 3 17 51, பக்கத்தில் 0. ஸோ அப்போ ஒரு பங்கு என்ன வந்துடும்னா 30 அப்படின்னு கிடைக்கும். கொஷனில் ஒவ்வொருவரும் பெரும் தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 2 பங்கு ஈக்குவல் டு 2 × 30 என்ன வந்துடும்னா 60. அடுத்து 3 பங்கு, 3 × 30, 3 என்ன வந்துடும் 9 90. அடுத்து 12 பங்கு, 12 × 3 30, 12 3 36, 360. 60 90 360. ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A/B = C/D எனில் MA + NC / MB + NDக்கு சமமான விகிதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டி ஆப்ஷன் இங்கே கொடுக்கலையா? டி ஆப்ஷன் சரி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் டியை கொடுக்கலையா? சரி, A/B = C/D எனில் MA + NC / MB + ND அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை இந்த A/B C/D எப்படி எழுதிக்கலாம்னா A/B = C/D அப்படின்னு எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா A = C அப்படின்னு அர்த்தம். பியோட வேல்யூ என்னென்னு அர்த்தம் அப்படின்னா D அப்படின்னு அர்த்தம். பிக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம், D. இப்போ MA + NC / MB + ND அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இதில் இப்போ MA அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ்ஸு சிக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம், ஏன்னு எழுதிக்கலாம், /MB அப்படியே இருக்கட்டும், இந்த டிக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம், B அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ NB அப்படின்னு வரும். சரிங்களா? இது ரெண்டுத்துலேருந்து காமனாக ஏவை வெளியில் எடுத்துட்டோன்னா M + N அப்படின்னு கிடைக்கும். சரியா? இது ரெண்டுத்துலேருந்து காமனாக பியை வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளேயும் M + N தான் இருக்க போகுது. இந்த M + 1 M + 1 அடிபட்டு போயிடும். ஸோ A/Bன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா A/B அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா A/B வரும். ஆப்ஷன் டியில் இங்கே A/B இருந்திருக்கணும். ஆன்சர் என்ன அப்படின்னா A/B. அது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 6 + 3 √3 மற்றும் 8 - 4 √3 இடைவிகித சமன் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இடைவிகித சமன் அப்படின்னா மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதை இடைவிகித சமன் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா சராசரி விகிதம் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 நம்பர் மட்டும் கொடுத்துட்டு இடைவிகித சமன் கேட்குறான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்னா இதை ஏன்னு வச்சுக்க போகிறோம், இதை பி அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் 6 + 3 √3 8 - 4 √3 இது அப்படியே உள்ளேயே பெருக்கிறோம். 6 8 48 6 தடவை இந்த 4 √3 பெருக்கணும்னா 6 4 24 -24 √3. அடுத்தது 3 √3ஆல் இந்த 8 பெருக்கிறோம். 8 3 24 √3. அடுத்தது மைனஸ் 3 4 12 என்ன 12 வரும்னா -12 √3 × √3 என்ன வந்துடும்னா 3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த ப்ளஸ் 24 √3க்கும் -24 √3க்கும் அடிச்சு விட்டுக்கிறோம். 48 -36 12 3 36 இல்லையா? 48ல் இப்போ 36 என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ ரூட் ஆஃப் 12 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரூட் 12 எப்படி எழுதலாம்னா 3 × 4ன்னு எழுதலாம். இந்த 4ஓட வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் என்னென்னா 2. 2 மட்டும் வெளியில் எடுத்துடுறோம் 4க்கு பதிலாக. இப்போ 2 √3ன்னு கிடைக்கும். ஆன்சர் 2 √3, ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு என்ன அப்படின்னா A/B/C = 2:3:4 மற்றும் 2A - 3B + 4C = 33 எனில் சியின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த A/B/Cன்னு இருக்கு இல்லையா, 2:3:4ன்னு இருக்குத 2x 3x 4x அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இங்கே வந்துடும் 2A - 3B + 4C = 33 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 × ஏவுக்கு பதிலாக என்னது 2x -3 × பிக்கு பதிலாக என்னது 3x + 4 × சிக்கு பதிலாக 4x = என்னது 33 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 2 4x 3 3 9x 4 16x = 33. 16 4 20 20ல் 9 போச்சுன்னா 11x = 33. அப்போ x = 1 11 11 3 11 33. எக்ஸோட வேல்யூ 3. அவங்க கேட்குறது என்னது, இந்த சியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. சியின் மதிப்பு 4x இருக்குது. ஸோ 4x = 4 × 3 = என்ன வந்துடும் அப்படின்னா 12. ஆன்சர் 12.